சீ கையெடு. யாராவது பாத்துட்டு போறாங்க. ஏன் உன்னை நான் தொடக்கூடாதா? எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் விலகி நில்லு, விலகி நில்லு. டேய் பந்து வரப்போகுது, பந்து வரப்போகுது. அந்த கல்லு விழுதுவர், அது வரைக்கும் என் இடம் தான். இதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. ஏன் முடியாது? என்ன என்னமோ பவுலிங் போடுறான், அவன் கிரிக்கெட் பேட் அடிக்கிறான். அங்க போய் என்னது கல்லெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதாவது கலவரமா? கலவரம் ஆயிட கூடாதுங்கிறதுக்காக தான் தம்பி கையில கல்ல வச்சிருக்கான். சொல்றீங்க? நேத்து நடந்தது மாதிரி ஐயாவுக்கு ஏதாவது ஒரு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அன்னை பார்த்து நம்ம சொத்துக்கு சண்டை போட்டு கூடாதுல. அதனாலதான் இப்பவே கல்லெறிந்து பாகப்பிரிவினை பண்றோம். சூப்பர். ஆனா இந்த கிரிக்கெட் பேட்ல கல் அடிக்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்? கை பலத்தை பிரயோகிக்கணும். சுமார் நல்ல தூரமா போடுங்க. அப்பதான் நமக்கு நிறைய இடம் கிடைக்கும். ஃபேமிலி எவ்வளவு ஒருத்த பட்டன் அடிச்சிட்டா. கம்பத்து கடையில உட்காந்துருந்தாடா, எவ்வளவு ஒருத்த கல்லால அடிச்சிட்டா. ஐயோ பாவம் தம்பி, யாரோ கல்லால அடிச்சிட்டாங்க. குத்திக்கிட்டு பங்கு கேப்பானே. உங்க எல்லாரையும் ஐயா கூப்பிடுறார், ஐயா கூப்பிடுறார், ஐயா கூப்பிடுறார். சீதா இவங்க என்னோட தூரத்து சொந்தக்காரங்க. தூரம்னா கல்லெறிகிற தூரம் இருக்குமா? ஹை, இவங்க உங்களுக்கு தெரியுமே, லேடி டாக்டர். எனக்கு நெத்தில அடி வந்துருச்சு. பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. டென்ஷன் வச்சு தடிச்சு ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். ஐயோ ஊசி. காஃபி ரெடி. அடப்பாவி, இவளா? இவ எப்படி இங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க. எக்ஸாம்க்கு டைம் ஆச்சு, காலேஜ் வரைக்கும் டிராப் பண்ண முடியுமா? சாரிங்க, அது வந்து என்ன அது வந்து? நீங்களா பஸ் ஸ்டாப்ல மணிக்கணக்குல காத்துட்டு இருந்து லிஃப்ட் வேணுமா லிஃப்ட் வேணுமான்னு பல்லு இழுப்பீங்க. இப்ப நாங்களா வந்து கேட்கும் போது ரொம்ப வேக படிக்கிறீங்களே. அப்படி எல்லாம் பேசாதீங்க. ஆக்சுவலா நான் வந்து சார் 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 பேசுறதுக்கு டைம் இல்ல சார். 5 நிமிஷம் லேட் ஆனா கூட பிரின்சி வெளிய நிக்க வச்சிருவாங்க. நீங்க வண்டி எடுங்க சார். சாவி அங்க பாருங்க, வண்டியிலே இருக்கு. வண்டி எடுங்க சார். அப்ப எடுத்துடலாங்கிறீங்களா? யோ லூசா நீ, இவ்வளவு நேரம் அதலே சொல்லிட்டு இருக்க. வண்டி எடுங்க சார். எடுங்க சார். இது என்ன குதிரை மாதிரி இருக்கு, இதுல எப்படி ஏறதா? என்ன சீக்கிரம் எடுங்க. நான் பைக் வாங்கிட்டப்பா. எந்த பைக்? இந்த பைக்குப்பா. செம்ம பிக்கப்பா. திருநாசமா சல்லுன்னு போகுதுப்பா. இப்ப திருனியாப்பா? இல்லப்பா, சல்லுன்னு போயிட்டு இருக்க. ஐயோப்பா, என் பைக்குப்பா பஞ்சர். ஹலோ கண்ட்ரோல் ரூம். வண்டி சூப்பரா இருக்குல்லங்க. நல்ல கடமை, ரோட்ட பார்த்து ஓட்டுங்க. செம பிக்கப். நிறுத்து நிறுத்து. வரங்கட்டு பா. சார் சார் சாவி அடிக்காதீங்க சார். சார் சார் புது பைக்கு, பின்னால ஃபிகர், கலக்கர சந்திர. இல்ல சார், என் பேர் ஸ்ரீராம். ரொம்ப முக்கியம் சார். இது யாரோட பைக்னு தெரியுமா? தெரியலையே, நீயே சொல்லுமா. இந்த ஏரியா இன்ஸ்பெக்டரோட பைக் இது. இப்பதான் மெசேஜ் வந்தது, அதனாலதான் பிடிச்சேன். வாங்க ஸ்டேஷனுக்கு. சார் 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 ப்ளீஸ் சார். யார் வண்டி எடுக்க? போலீஸ் வண்டி எடுக்க. என்ன தைரியம்டா உனக்கு? சார் இதுக்கெல்லாம் ஏன் சார் போட்டோ எடுக்கிறீங்க? சார் சார் ப்ளீஸ் சார். கல்யாணத்துக்கு எடுப்பாங்க. பாட்டலாம் மாத்த ரெடியா போட்டு. பைக் திருடா, பைக் திருடா. நீ எப்படி இங்க வந்தா? பைக் திருடா. பைக் திருட சொன்னா கொன்னே போட்டுருவேன். அப்படிதான் சொல்றேன். இங்கதான் இங்க வச்சேன். என்ன தேடுற? ஓஹோ, எனக்கு திருநீ அந்த பைக்கோட சாவியா? வேற நேரத்துல கிடைக்கவே கிடைக்காது. என்ன மிளகா பிடி தேடுறியா? அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்னது? என்ன பண்ற நீ? இங்க பார், பைக் திருடன்னு சொல்லாத. பைக் திருடர்கள்னு சொல்லு. இங்க பார், நல்லா பார், இதுல நீயும் இருக்கிற. அட பாவி, இது எப்படி உங்க கையில வந்துச்சு? அம்மா, இது நியூஸ் பேப்பர், பொதுவா எல்லாரும் படிக்கிற விஷயம். இது என்னோட காப்பி, பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன். ஆனா இந்த போட்டோல நீயும் கூட இருக்க. அப்படியா? துப்பட்டா போட்டு தாண்டாலும் இது நான் தானே யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. சாரி. சரி சரி, என்னதான் இருந்தாலும் நான் இப்ப ராஜாராம் சாரோட பிஏ. தயவு செஞ்சு என்ன காட்டி கொடுத்துறாதீங்க. நானும் உங்களுக்கு காட்டி கொடுக்க மாட்டேன். காம்ப்ரமைஸ் ஆயிடலாம். இப்படி நடிக்கிறியே. ப்ளீஸ் ப்ளீஸ். சரி சரி, யோசிக்கிறேன் போ. டைம் வேஸ்ட் பண்ணாம உன் வேலையை பாரு. ஹலோ, நான் தான். நம்ம பிளான் பண்ணபடி வேலைக்கு சேர்ந்துட்டேன். கவலைப்படாதீங்க, எல்லாம் நானே பாத்துக்கிறேன். வேணா வேணா, அப்பப்ப நானே கால் பண்ணி பேசுறேன். ஓகே, பாய். என்னது குதிரை பேரு பான் டு வின்னா? அடா போங்கயா, நீங்க எப்பவுமே அப்படித்தான் சொல்லுவீங்க. அப்புறம் ஒரு லெக் பாஸ் ஆயிடுச்சு, ஒரு நோஸ் பாஸ் ஆயிடுச்சுவீங்க. அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட பணம் வேணும். என்கிட்ட இல்லையா? அப்போ சைக்கிள் கத்து கொடுங்க. ஏய், ஒரு நிமிஷம் லைன்ல இரு. டேய் போடா, சைக்கிள் கத்து கொடு, ஸ்கூட்டர் கத்து கொடுங்க. நீயே போய் கத்துக்க போ. எங்க குழந்தை சைக்கிள் கத்து கொடுன்னு கேக்குறான்ல, போய் கத்து கொடுங்க. இல்லன்னா கீழே கீழே விழுந்து அடிப்பட போதுங்க. என்ன சொன்ன? கீழே விழுந்தா அடிப்பட போதுன்னு. ஆமா டாடி, கீழே விழுந்துருவேன் டாடி. மச்சே,
நீ எவ்வளவு வேணாலும் கட்டு, நான் கேஷோட வர்றேன். ஐயோ ஐயா, என்ன? என் பையன் சைக்கிள் வந்து கீழே விழுந்துட்டான். எப்படி? இப்படித்தான். ஐயோ என்னடா இது ஒரு பேச்சு கேட்டா ரீப்ளே பண்ணி காமிக்கிற? அடச்சே, சும்மா கத்தாத. ஐயா இருக்காருல, சைக்கிள் ஆஸ்பத்திரியில சேர்த்து பையனை கடையில கொடுத்து ரிப்பேர் பண்ணி தர மாட்டாரா? என்ன வளர்ற? ஐயா பெத்த பாசத்துல கையும் உளருது காலும் உளருது ஐயா. சரி, மேற்கொண்டு ஆக வேண்டியதை பாரு. ஐயா டாக்டர் போனா பிளேட் வைக்கணும்பா. வச்சு தொலைய என்ன செலவாகும்? எவர் சில்வர் பிளேட் வச்சா 10,000 ரூபாய் ஆகும். சில்வர் பிளேட் வச்சா ஒரு 30,000 ரூபாய் வரைக்கும் போகும். சாதாரண பையனா இருந்தா தகர பிளேட் கூட வைக்கலாம். நம்ம குடும்பம் பெரிய குடும்பம், சில்வர் பிளேட் வச்சா ஐயா உங்க கௌரவத்துக்கு நல்லா இருக்கும். சரி சரி, கணக்கு கொஞ்சம் பொறுத்துக்கோ. அவர் என்ன கேக்குறாரு கூட. சீக்கிரம் கார் எடுத்துட்டு போ, வழியில சுழிக்கலாம் பாரு. நல்லதுயா நல்லதுயா, ரொம்ப நன்றி ஐயா. எடியா அதை எண்ணிக்கிட்டு இருக்கு கோப்பை சுத்தமா. மகனே நீ நல்லா நடிகண்டா. எந்திரா எந்திரா மகனே. ஓ சாவி எங்க வச்சேன்? இது தேடுறியா? உங்ககிட்ட இருக்கா? குடு குடு குடு. இது என்னது? சைக்கிள் சாவி. சைக்கிள் சாவியா? மார்க்கெட் போகணும், கார் சாவி கூட. பீன்ஸும் பெங்களூர் கத்திரிக்காயும் வாங்குறதுக்கு பென்ஸ் காரா? வேற எப்படி போறது? மார்க்கெட் போகணும், சாவியை கூட. தர முடியாது. முடியாதுன்னா? ரேஷ் டிரைவிங், பேரிங் மாத்தினது, சஸ்பென்ஷன் சரி பண்ணதுக்குன்னு மெக்கானிக் கிட்ட இருந்து 18,000க்கு பில் வந்திருக்கு. அதுக்கு இனிமே சைக்கிள்ல போய் தான் காய்கறி வாங்கணும். ஓகே? போகலனா வேலையை விட்டு போக வேண்டியதுதான். போறேன் போறேன், நான் முடிவு பண்ணிட்டேன். போ. சைக்கிள் சாவி கொடு. சைக்கிள் சாவி கொடு, மார்க்கெட் போகணும். சைக்கிள்ல போக. ஏய், சைக்கிள்க்கு ஏதாவது ஆச்சுன்னா சம்பளத்தை கட் பண்ணிடுவேன். சைக்கிள் கிடைக்கிற மரியாதை கூட எனக்கு கிடைக்கல. நோ 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 சீதா, ஐ டோன்ட் பிலீவ் திஸ். இல்ல சார், இத பாருங்க. ஆமா சார், இங்க பாருங்க. Bloody rascals. டேய் திருப்பதி. ஐயா கூப்பிட்டீங்களா ஐயா? பையனுக்கு அடிபட்டுச்சே, பிளேட் வச்சாச்சா? வச்சாச்சுங்க ஐயா. எப்ப எடுக்க போறாங்க? அது பையன் எடுத்துக்கலாங்க ஐயா. சீக்கிரம் எடுத்துரு, இல்லனா வண்டியில மூழ்கிடும். மூழ்கிடுமா? என்ன சொல்றீங்க ஐயா? அத கொடுமா. என்னடா யாருக்கும் தெரியாம வட்டி கடைக்கு போன தட்டு எப்படி இங்க வந்துச்சுன்னு பாக்குறியா? வழக்கமா எல்லாத்துக்கும் ஒரு கதை வச்சிருப்பிய, இந்த தட்டுக்கு என்ன கதை வச்சிருக்கப்போ? இல்லங்க, அது வந்து சாதாரண தட்டா இது. எங்க அப்பா சாப்பிட்டான்றதுக்காக இல்லடா, அவர் மேல நான் வச்சிருக்க மதிப்பு மரியாதையோட அடையாளம்டா அது. அதை கொண்டு போய் அடுக்கடையில வச்சுட்டு, அந்த குதிரையோட பேர் என்ன? டின்னர் பிளேட். அந்த பிளேட் மேல கட்டுறதுக்கு எங்க அப்பாவோட சில்வர் பிளேட் தான் கிடைச்சதா உனக்கு? ஏன்டா என்னென்னவோ காரணம் சொல்லி என்கிட்ட பணம் வாங்கியிருக்க, இன்னொரு காரணம் சொல்லி என்கிட்ட பணம் வாங்கியிருக்க கூடாதா? ஏன்டா அந்த பிளேட்டை திருடி கொண்டு போய் வண்டி கடையில வச்ச? எங்க அப்பாவை கொண்டு போய் அடமான வச்ச மாதிரி இருக்கடா எனக்கு. எங்கடா அவன்? யாருங்க? உன் கூட்டு கலவானே. என்னடா இதெல்லாம்? வேண்டுதல் கோவிந்தா. பெருமாளுக்கு வேண்டிக்கிட்டு யாராவது அழகு குத்துவாங்களா? வித்தியாசமான வேண்டுதல் கோவிந்தா. இதுக்கு டிரான்ஸ்லேட்டர் வேறயா? காலையில இருந்து பச்சை தண்ணி பல்லுல படாம விரதம் இருந்து அழகு குத்திருக்கேன், என்ன போய் திட்டுறீங்களேன்னு சொல்றேன் கோவிந்தா. என்னது பச்சை தண்ணி கூட படலையா? இப்பதான் போன ஒரு இட்லியும் 1/2 பக்கெட் சாம்பாரும் காலி பண்ணீங்க. சாம்பார் வேற நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே. அழகு குத்திருக்கும் போது எப்படி கோவிந்தா சாப்பிட முடியும்? இது என்ன அழகா இல்லன்னா போர்க்கான்னு கேக்குறாரு கோவிந்தா. அழகு கழட்டி வச்சுட்டு சாப்பிட்டீங்களே சார். ஒரு நிமிஷம். கோவிந்தா கோவிந்தா, கொஞ்சம் ரூட் கிளியர். தீர்காயுசா இருந்து ஆசீர்வாதம் பண்றாரு கோவிந்தா. சீதா இது பாருங்க. அழகு ஏண்டா வளைஞ்சிருக்கு? காக்கா கழுகுக்கு கூட தான் அழகு வளைஞ்சிருக்கு கோவிந்தா. திருட்டு ராஸ்கல். பண்ணதெல்லாம் பத்தாதுன்னு சாமி பேரை வேற யூஸ் பண்றியா? கூட பிறந்தவங்க மாதிரி வச்சிருந்தேன். குடுக்கிற பணம் எல்லாம் பத்தலன்றீங்களே, என்ன பண்ணீங்கன்னு பார்த்தா குதிரை ரேசர் பல கோடி சொல்லலாம் பிச்சாண்டியா ரோட்ல திரிகிறான்டா. பிச்சாண்டியா நீங்க ஈழா போய் நிப்பீங்க. என் பேச்ச நீங்க கேட்க மாட்டீங்க, என் பேச்ச கேட்க மாட்டீங்கடா. போங்கடா வெளில. ஐயா என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. இவன் வேற ரெண்டு கேட்டான். ஓகே
இவன் ஒருத்தனுக்காக மட்டும் தான் பார்க்க வேண்டியது இருக்கு. மசீதா சார், இவங்களுக்கு இடுப்பு உடையிற மாதிரி வேலை கொடு, செய்யற வேலைக்கு ஏத்த மாதிரி காசு கொடு, மேல ஒரு நய பைசா கொடுக்க வேணாம். ஓகே சார். சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். நினைச்சு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குடா. 10 பாத்திரம் தைக்கிறதுல இருந்து பாத்ரூம் கழுவுற வரைக்கும் எல்லா வேலையும் என்னைய பண்ண விட்டா. நோகாம நோம்பு கும்பிடுற மாதிரி 9 to 5 ஆபீஸ்ல ஒரு ஒயிட் கலர் ஜாப் கொடுத்துருக்கலாம். 8வது கூட படிக்காத எக்ஸிக்யூட்டிவ் ஆகிறதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. சந்தோஷமாவும் சொகுசாவும் வாழ்ந்து பழகிட்ட மேலுக்கு என்ன வழி? ஸ்மூத்தா போயிட்டு இருந்த நம்ம லைஃப்ல சுனாமி மாதிரி வந்து பூந்துட்டா அந்த சீதா. சீதா 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 எதுக்கு எடுத்தாலும் சீதா. அவள் அந்த வீட்டை விட்டு எக்ஸிட் கொடுத்தா தான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் மறுபடியும் என்ட்ரி ஆகும். பேசாம ஒரு லெட்டர்ல டிஸ்மிஷன் எழுதி ஐயா கிட்ட கையெழுத்து வாங்கி அவ கையில கொடுத்தோம்னா அவன் தாட்டா கட்டிட்டு போயிட போறேன். சும்மா ரக்கிறது போல. அந்த சீதாவுக்கு ஒரு முடிவு கட்ட போறேன். கொலையா? என்னால முடியாது. வேணும்னா அவளை தற்கொலை பண்ணிக்க சொல்லிடுவோம். ஐயோ ஏன்டா இப்படி கொல்றீங்க? இந்த கொலையில நம்ம பேரே வராது. எப்படி? வாடகை கொலைகாரனை கூப்பிடுங்க. வாடகைக்கு சைக்கிள் கிடைக்கும், ஆட்டோ கிடைக்கும், கொலைகாரன் கிடைப்பானா? காசு கொடுத்தா எவன் வேணாலும் கிடைப்பான்டா. அவன் ரொம்ப காஸ்ட்லி, நம்ம மனுஷனையே தேடுவோம். ஆனா அவனுக்கு குடுக்கற பணத்தை நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓ சேராட்டா மாதிரி சேர் கொலைகாரனா? சரி, இந்த விஷயத்தை நான் அப்படியே ஐயா கிட்ட சொல்லி நான் நிறைய பணம் வாங்கிட்டு வரேன். ஐயாட்ட ஏட்ட போய் சொன்னா அவ்வளவுதான். நீ கூட வர, நான் பேசாம இங்கே இரு. டேய் ஐயோ நில்றா. டேய் 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 போடாத போடாதடா போடாத. நான் கொல்லாம விட மாட்டேன்டா. டேய் உன்னை கொல்றேன்டா. ரெண்டு தலை எடுத்தியே. இன்ன ரத்தம் கூட காயல. யாரே அவரு? யோ நீ என்ன ஊருக்கு புதுசா? அவர்தான் எங்க பாஸ் பாண்டி. இப்படி ஒரு ஆளை தான் நாங்க தேடிட்டு இருக்கோம். ஆடு வெட்டின காசு 50 ரூபாய். ஆட்ட காட்டாம காசு குடுறா ப்ளீஸ். என்கிட்ட சேஞ்ச் இல்ல, செக்கா தரவா? இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. 50 ரூபாய்க்கு செக்கா காசா குடுறா. உன் கூட நாங்க கொஞ்சம் பேசணும். எதுக்கு? 20, 30, 40, 50. பாவி, இந்த 50 ரூபாய வாங்குறதுக்கு நம்மள 5 கிலோமீட்டர் ஓட விட்டானே பிசாசு பையன். 2, 3, 4, 5. ஏதுரா இவ்வளவு பணம்? மகாலட்சுமி கண்ண திறன்டா பாஸ், மகாலட்சுமி கண்ண திறன்டா. டேய் மரியாதையா சொல்லு, மகாலட்சுமி கண்ண திறந்தாளா இல்ல வசந்திருக்கும் போது நீ அவ பர்ச திறந்தியா? என்ன போய் களவாணி போயின்னு சொல்றீங்களே. ஆட்டு புழுக்கைய திருடி அதை 50 காசுக்கு வித்த களவாணி போய்தானா நீ? மரியாதை சொல்லு, ஏது இந்த பணம்? இது அட்வான்ஸ் பாஸ். அட்வான்ஸா? எதுக்கு? அந்த 2 பேர் நிக்கிறாங்களா பாஸ்? ஆமா. அவங்க ஒரு ஆளை காட்டுவாங்களா? சரி. அவங்கள நம்ம போட்டு தள்ளணும்னா 5 லட்சம் ரூபாய் பணம் தருவாங்களா? நல்லா இருக்குடா அந்த டீலு. அவங்க காட்டுற ஆளை போட்டு தள்ளுனா 5 லட்சம் ரூபாயா? ஆமா பாஸ். ஏண்டா நீ சொல்றத பார்த்தா என்ன கொலை செய்ய சொல்றது மாதிரி தோணுதே. டீப்பா யோசிச்சு பார்த்தா அப்படித்தான் வரும் பாஸ். அடப்பாவி, நானே ஆட்டை வெட்டி பொழப்பு நடத்திட்டு இருக்கேன், என்ன போய் ஆளை வெட்ட சொல்றியடா? ஏன் பாஸ் பயப்படுறீங்க? ஆட்டுக்கு ஆளுக்கு ஒரு எழுத்தே வித்தியாசம். டூ லூ. அங்கேயும் கத்தி இங்கேயும் கத்தி, அங்கேயும் ரத்தம் இங்கேயும் ரத்தம். ஆட்டை வெட்டினா 50 ரூபா, ஆளை வெட்டினா 5 லட்சம் ரூபா. எப்படி வசதி? லாஜிக் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. போலீஸ் கேஸ்ன்னு பம்பாயிருமேடா. போங்க பாஸ், போலீஸுக்கு உங்களை பிடிக்கிறதா வேலையா? நம்ம ரிஸ்க் எடுத்தாத்தான் கடந்தொலையில இருந்து மீள முடியும் பாஸ். அது என்னமோ வாஸ்தவம் தான். அப்புறம் என்ன, முதற்கொள்ள வரைக்கும் பதட்டம் பயம் என்ன அப்படி இப்படி பண்ண பண்ண பழகிரும் பாஸ். அப்புறம் ஆளுகளை வச்சு தொழில கண்டினியூ பண்ணிடுவா. டேய், ஒரு கொலை தான் பண்ண சொல்றேன்னு பார்த்தா என்ன முழு நேரம் கொலைகாரன் ஆக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஒரு கொலை பண்ணாலும் 100 கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை தான் பாஸ். என்னடா தண்டனை? தூக்குதே. பாஸ் ஒத்துக்கிட்டாரு. வண்டியை ரெடி பண்ணுங்க. நான் ஒத்துக்கவே இல்லையடா. தேங்க்யூ தேங்க்யூ பாஸ். முழு கோழி பண்ணி வச்சிருக்கியா? எல்லாம் உங்களுக்காக தான் பாஸ். யாராவது வந்துட போறாங்க. ஓபன் 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 ஓபன். பாஸ் பாஸ் பாஸ், இது அவங்களுக்கு பாஸ். நாளைக்கு இதான் உங்களுக்கு. பார்த்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்க. ஐ லீட் திஸ். நான் கிடையாது. எவ்வளவு நாளா நடக்குது இந்த திருட்டுத்தனம்? இல்ல, நான் சமைச்சு வச்சிருக்கேன், உப்பு சரியா இருக்கான்னு வந்து. அதான் கொலஸ்ட்ரால் பிபி எதுவும் இறங்காம எல்லாம் ஏறி இருக்கு. எடுத்துரு எல்லாத்தையும்.
இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமா, ஒரே ஒரு பீஸ் காடை மட்டுமா? வேணும்னா நான் 4 மாத்திரை எக்ஸ்ட்ரா சாப்பிடுறேன், 4 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடுறேன். ஒண்ணும் வேணாம். ஏன் சார் எல்லா விஷயத்திலும் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க? இந்த சாப்பாடு விஷயத்துல மட்டும் ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கீங்க? அதான் உங்க வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் உங்களை ஏமாத்துறாங்க. நான் கிடையாது தெரியும். அவரோட ஹெல்த் நல்லா இருக்கணும்னு தானே டயட்டிஷியனான உன்னை இங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நீ ஏன் இப்படி பண்ணலாமா? இன்னொரு தடவை இப்படி நடந்தது அவ்வளவுதான். இன்னையில இருந்து இந்த வீட்ல சைவ சாப்பாடு தான். எடுத்த காலி பண்ணுங்க முதல்ல. நீ போமா, நான் காலி பண்ணிட்டு வரேன். நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். சார் அதுவும் கொலஸ்ட்ரால் தான். இந்தாங்க பாஸ். டபுள் மாற சம்பளமே வாய்க்கு என்னது வழுக்கிட்டு போயிடுச்சு. ஓய் என்ன? ஒண்ணு இல்ல. ஓ ஒரே ஆள் இவ்வளவு சமைச்சானா? என்னது இது? சிக்கன். நல்லா இருக்கா? அப்போ இதையும் பாரு. அங்க உட்காந்துருக்காரு பார், அவர் தான் இந்த எஸ்டேட்டோட முதலாளி. விடு விடு, ஒரே போட்ல தலைய தனியா எடுத்துட்டு ரத்தத்தை பாத்திரத்துல பிடிச்சிடுறேன். ரத்தத்தை பாத்திரத்துல பிடிக்கலையா? என்னடா கறி கிடக்கிற மாதிரி பேசுற? நீ ப்ரொஃபஷனல் கில்லர். இந்த பாரு, உங்களை கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட எங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லி உங்களை இங்கேயே தங்க வச்சு ஒரு வேலை வாங்கி கொடுத்து எங்க காரியத்தை முடிச்சுக்கணும் நாங்க பாக்குறோம். அதுக்குள்ள நீ தலையை தனியா எடுக்கிறேன்ற தருதல. அவர் பக்கத்துல உட்காந்துருவார் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை தான் நீ போட்டு தள்ளுறேன். நீங்க மரியாதையா நடந்துக்கிட்டீங்கன்னா வேலை நிச்சயம். அவ்வளவுதான். வாங்கடா. எங்க 2 நாள் ஆளே காணோம். உங்களை பார்க்காம நான் பார்க்காம ஐயா தவிச்சு போயிருப்பாரு சொல்லல உங்ககிட்ட. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களை பார்க்காம நான் 2 நாள் நிம்மதியா இருந்தேன்னு சொல்ல வந்தேன். ஐயா சும்மா அதெல்லாம் சொல்லாதீங்க. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க. இவங்க யாரு? ஆட்டுத்திறன மாதிரி முடிச்சுக்கிட்டு. ஐயா இவன் பாண்டி, அவன் முத்து. இந்த பாண்டி இருக்கானே. என்னடா ஆட்டை பத்தியே பேசிட்டு இருக்காங்க, நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா? சொல்லு ஐயா, சொல்லு ஐயா. படிச்சு முடிச்சிட்டு வேலை வெட்டி இல்லாம ஊர்ல சும்மா சுத்திட்டு இருந்தேன் சார். என்னுடைய படிப்புக்கும் அறிவுக்கும் திறமைக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியா. அப்படியா? நீ என்னப்பா படிச்சிருக்க? எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங். எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் படிக்கணும்னு எங்க அம்மா அப்பா ஆசைப்பட்டாங்க. பட் நான் 3வது படிக்கும் போதே எனக்கு டெங்கு காய்ச்சல் வந்ததுனால என்னால சரியா எக்ஸாம் எழுத முடியாம 3வதோடவே. ஏண்டா 3வது படிச்சவனுக்கு என்னடா வேலை கொடுக்க முடியும்? நீங்க அப்படி சொல்லக்கூடாது. சரிமா, இவங்களெல்லாம் நாளைக்கு எஸ்டேட் கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு ஏத்த வேலை போட்டு கொடு. மத்தத நான் அப்புறமா பாக்குறேன். ரொம்ப நன்றி ஐயா. வாங்கப்பா வாங்க. என்னடா பாஸ், நமக்கு ஆட்டுக்குள்ள உறவை அறுக்க முடியல பாருங்க. ஒன்னு அறுத்தா எல்லாம் சரியாயிரும். பேசமாவா? இதுதான் சரியான நேரம். தூரத்திலிருந்து தள்ளி விட்டுரு. எப்படி பாஸ்? சொல்றத கேள்றா. தூரத்திலிருந்து தள்ளி விட்டுரு. நான் எப்படி பாஸ்? ஐயோ, எல்லாத்தையும் நானே சொல்லி கொடுக்கணுமா? இங்க பாரு, தூரத்திலிருந்து தள்ளி விட்டுரு. பாஸ், தாயா பிள்ளையா பழைய இருக்கும். எப்படி பாஸ்? என்னடா தாயா பிள்ளையா? இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. தள்ளி விடு. நான் தள்ளுறேன். யோ, உங்க பாஸ் தள்ளி விட ரொம்ப நேரமா கெஞ்சிட்டு இருக்காரு. என்னைய அடிச்சு யார் அது ஓடுற வண்டியில டோரை திறந்து சாத்துறது? சூப்பர் சூப்பர். போன வேலை வந்தீங்க. இது ஏண்டா ஒருத்தங்க உருண்டு பிறண்டு உயிரை கையில பிடிச்சி திரும்பி ஏறி உட்காந்தா ஒய்யாரமா உட்காந்துட்டு பேசுற பேச்சாடாது. வெரி குட். இதுல உருண்டவ யாரு பிறண்டவ யாரு? எது? ஏப்பா அவசரமா 1க்கு 2 வந்தா சொல்ல வேண்டியதானே? உங்க இஷ்டத்துக்கு ஏறி இறங்குறது என்ன டவுன் பஸ்ஸா? ஏண்டா எப்படா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க? கட்டைய கொடு. Wow, how nice. ஆமா,
இங்க ஏதோ விஸ்கின்னு சத்தம் கேட்டதே. இவன் தான் விஸ்கி விஸ்கி ஆளுதான். விஸ்கியா? இல்ல விம்மி விம்மி ஆளுதான். எதுக்காக? அது ஒண்ணுமில்ல, கடவுள் பெரிய படைப்பாளி. எப்படி அடிச்சா தெரியுமா? அடிச்சானா? இல்ல, இயற்கையை படைச்சால அதுல அடிச்சா அழுவு. ஆமா, அவருக்கு என்ன ஆச்சு? இவரு இந்த ஏரியாவுக்கு பத்தான முதல்ல வர்றாரு. இந்த இயற்கையில எல்லாம் பார்த்து ஆனந்த அதிர்ச்சியில மயங்கிட்டாரு. கூட்டிட்டு வந்து என்னைய மட்டை பழக்கிறீங்களா? நியாயமா? சிந்தாம சதராம கொஞ்சம் சுவர் சுவர். எங்கடா அந்த லூசு பையல காணா? அவன் இங்க போனான்னு தெரியல பாஸ். நீங்க சொல்லுங்க பாஸ். சரி, சரியான பிளான். இந்த பாறைக்கு பேரு ஆள்கொள்ளி பாறை. சரி, அந்த சீதா குட்டி இந்த பக்கமா வரும்போது நான் ஓகேன்னு சொல்லுவேன். உடனே நீ இந்த பாறையை தள்ளி விட்டுறணும். அவ தலை நசுங்கி செத்து சின்ன பண்ண ஆயிருவா. ஓகே ஓகே ஓகே. நல்ல வேளை அந்த பாறை படிப்பறிவு இல்லாத பாறைங்கிறதுனால நம்ம தலை தப்பிச்சுது. ஆமா பாஸ். வாவ், பியூட்டிஃபுல். ஐயே, இந்த நேரம் பார்த்து பாச காணாமே. என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? பாஸ், தள்ளி விடுறதுக்கு வாட்டமா வசதியா அந்த புள்ள போய் நிக்குது பாருங்க. போங்க பாஸ், தள்ளி விடுங்க. என்ன பாஸ் தயங்குறீங்க? ஒரே தள்ளு. அட்வான்ஸ் போக மிச்ச பணத்தை வாங்கிட்டு போனோம்னா ஊர்ல போய் செட்டில் ஆயிடலாம் பாஸ். நீ சொல்றதெல்லாம் கரெக்டா? இதே ஒரு ஆம்பளையா இருந்தா ஈஸியா தள்ளி விட்டுருவேன். அது ஒரு பொம்புல, அது ஒரு சின்ன பிள்ளையா இருக்குதே, இத போய் எப்படி தள்ளுறதுன்னா மனசு. நீங்க பொம்பளை ஆட்ட அறுத்ததுல அறுக்கிறதுக்கு அஞ்சாவது நீங்க இதுக்கு போய் தயங்குறீங்க. உங்க அசிஸ்டன்ட் நீங்க சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. போங்க பாஸ், போங்க பாஸ். நான் எப்படி இங்க? தங்களை காப்பாற்றியது அடியேன்தான். நீங்க? எனது பேர் மாரீச்சன். ராமாயணத்தில் மாசிலா சீதையை கவர ராவணனால் அனுப்பப்பட்டு மாயமானாக மாறிய மாயாவி மாரீச்சன். இந்த ராமபாணம் பட்டு இத்தனை யுகங்களாக இங்கு புதைந்து கிடந்தேன். தங்கள் திருக்கரம் இதில் பட்டதும் பாப விமோசனம் பெற்றேன். ஆம் தாயே, இனி நான் உங்கள் அடிமை. இந்த நிமிடம் முதல் நான் தங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். அஞ்ச வேண்டாம். நான் தங்களை தவிர பிறர் கண்களுக்கு தெரிய மாட்டேன். சரி, இதெல்லாம் எப்படி நான் நம்புறது? சந்தேகிக்காதீர்கள். நான் கூறுவது ஸ்ரீராமன் மேல் ஆணை. என் சக்தியை காட்டுகிறேன். நினைத்த நேரத்தில் நினைத்த ரூபத்திற்கு மாறுவேன். தாயே, இந்த ராமபாணம் அபார சக்தி கொண்டது. ஆபத்து நேரத்தில் பேருதவியாக இருக்கும். இதனால் நல்லவர்களுக்கு நல்லதும்
தீயவர்களுக்கு தீயதும் நடக்கும். சரி, இங்கிருந்து எப்படி வெளியில போறது? அவ்வளவுதானே, வாருங்கள். என்னத்த என்ஜாய் பண்றது? வந்த சோழி முடிஞ்சு போச்சுல, செட்டில்மெண்ட் பண்ணுங்க. நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கோம். ஏண்டா உன் பணத்தை எடுத்து நாங்க என்ன ஏப்ப விட்டா ஓட போறோம்? ஊருக்கு வந்து ஒரு 2-3 நாள்ல செட்டில் பண்றோம்டா. 2-3 நாளா? ஏங்க அவ்வளவு நாள்ல எங்கனால வெயிட் பண்ண முடியாதுங்க. எனக்கு பாஸ்க்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கு. 5 லட்சம் ரூபாய் பாக்கெட்ல 2 நாள் பொரியா. இப்ப உடனே நீங்க போனீங்கன்னு வச்சுக்க, உங்க மேல சந்தேகம் வந்துருமா இல்லையா? அதுவும் கரெக்ட் தான். அப்புறம் என்ன பாஸ், ஜோதியில கலந்துக்குருவோம். அங்கே பாருங்கள். எத்தனை யுகங்களானால் என்ன, கேளிக்கை கொண்டாட்டம் என்றால் இப்படித்தான் போல் இருக்கிறது. மதுக்குடுவை மட்டும்தான் மாறி இருக்கிறது. குடியே கெடுக்கும் என்று கூப்பாடு போட்டு கூறினாலும் குடிப்பவர்கள் எண்ணிக்கை மட்டும் குறையவே இல்லை. இப்பதான் நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். நீ யார்? நீ யார்? எங்களை வேலை செய்ய சொல்றதுக்கு நீ யார்? வேலை செஞ்சு பிழைக்கிற உடம்பாட இது. இனிமே பெருசா ஏமாத்தி நம்ம இஷ்டத்துக்கு பணத்தை கறக்கலாம். ஹலோ மிஸ்டர், அந்த ஃபர்ஸ்ட் கறக்குற அமௌண்ட் எங்ககிட்ட கொடுங்க, நாங்க போய்கிட்டே இருக்கிறோம். சும்மா பணம்னு பேசிட்டு இருந்தா அது எனக்கு. இப்பதான் ஒரு சோழியை முடிச்சிட்டு இருக்கிறேன், இன்னொரு சோழி செய்ய வச்சிருக்காங்க. அட பாவீங்களா, இதெல்லாம் உங்க வேலை தானா? ஆம் தாயே, மன்னிக்க வேண்டும். அவர்கள் போதையை நான் சற்று இறக்கி விட்டு வரட்டுமா? ஐயோ, உன்னை யாராவது பாத்துட்டாங்கன்னா? மறந்து விட்டீர்களா? உங்களை தவிர வேற யார் கண்களுக்கு நான் தெரிய மாட்டேன். மிஸ்டர் கில்லர் பாண்டி, ப்ளீஸ் ஓபன் ஒன் பீர். என்ன பல்லு? அது போனா போயிட்டு போகுது, நீ பீர் குடு. பல்லு பயிற்சி பீர் முக்கியமா? என் பல்லு வந்துருச்சு, என் பல்லு வந்துருச்சு. எனக்கு 1.5 வயசுலயே வந்துருச்சு. இவன் இப்ப சொல்றான் 60 வயசு வரைக்கும் உனக்கு முடி வரலையே. என்ன பீரு? அழுவாத, நான் உனக்கு லெக் பீஸ் தரவா? ஏங்க அவர்தான் ஆசைப்படுறாருல, ஒண்ணு எடுத்து கொடுங்க. உடம்பு கொய்யால கோழி உசுரோட அடிக்குதுடா. எந்த கோழி? மாங்கோழி. ஜச்சிப்பா டேய், இந்த இடத்துல ஏதோ ஏட கூடமா இருக்கு, கிளம்பிடலாம்டா. கரெக்டா சொன்னீங்க, இந்த இடத்துல காத்து பேய் நடமாட்டம் இருக்குது. என்னடா? நானும் தண்ணி அடிக்கணும். நாங்க எழுந்து போனதுக்கு அப்புறம் நீ அடி. ஓகே, கம் ஆன். செருப்புங்க. டிஸ்காய். ஐயா சீதா, அண்ணியை கிஸ் அடிக்க போறீங்களா? தண்ணி போட்டுக்கிற ஸ்மெல் ஐயாவுக்கு தெரியக்கூடாதுன்னு தம்பி ஊதி பாக்குறான், அதை போய் கிண்டல் பண்றேன். நெக்ஸ்ட் நேரா உள்ள போறோம். ஐயாவை பார்த்து பாறையில தலை மோதி சீதா பரலோகத்துக்கு போயிட்டான்னு சொல்லி அழுதுருவோம். 2 நாளா ஏன் வரேன்னு கேட்டா என்ன சொல்றது? ராத்திரி பூரா தண்ணி போட்டேன்னு சொல்லுவோம். ராத்திரி பூரா பாடியை தேடணும்னு சொல்லுவோம். வெரி குட். என்னடா இவனை உள்ள கூட்டிட்டு போனா வில்லங்க பேசாம. நீ என்ன பண்ணு, ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணு, மீட்டர் போடு, ஊட்டி பூரா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறமா வா. என்னடா ஏதோ ஒப்பாரி பாடிக்கிட்டே வந்தீங்க, அப்படியே ஷாக்காய் நின்ட்டீங்க. அது இல்ல, இது வேற. ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ சார். இந்த பேய் சாப்பிட்டு கைகள் ஒப்பனதா சரித்திரமே கிடையாது. ஜெகன்மோகினி படத்துல பேய் காலால அடுப்பு பத்த வச்சு சமைச்சு சாப்பிட்டதை நீ பாக்கல? வெளியில வா, உன் காலை உடைச்சு சூப்பு. என்னடா கேட்ட கேள்விக்கு பதிலே காணோம்?
ஐயா நீங்க சாப்பிடுங்க, நாங்க அப்புறமா வந்து பதில் சொல்றோம். ஐயா போப்பா போ. எல்லாம் பாசுக்கிட்டே என்னைய விட்டுருங்க. சந்தேகமே இல்லையா, அது பேய் தான். ஐயா சாமி, நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க பேசுற மாதிரி பணத்தை கொடுங்க, நான் போய்கிட்டே இருக்கேன். செத்து போன உசுரோட உள்ள இருக்கா, உனக்கு அப்புறம் செட்டில் பண்ண முடியும்? இங்க பாரு, நான் பார்த்த மாதிரி பேசப்படாது. இங்க பாரு, நான் அவளை மலையில இருந்து தள்ளி விட்டத நீங்க உங்க 2 பேர் கண்ணாலையும் பாத்தீங்க. தள்ளி விடப்பட்டு எப்படி தட்டுல பொங்கல் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா? அவ பேயா வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காயா? பாரு, பேய் என்ன வெள்ளை ட்ரெஸ் போட்டுருக்கு, மல்லிகை பூ வச்சிருக்கு, நானே வருவேன் நீங்க மங்க பாட்டு பாட இதெல்லாம் தெரியுமா உனக்கு? ஓ, அது பிளாக் அண்ட் ஒயிட் பேயா, இது டிஜிட்டல் பேய். சரி, பேய்னே வச்சுக்கிறோம். அப்ப பணத்தை கொடு. பேயின்னு நிரூபிச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு போ. நீ வாடா தம்பி. பாரதேசி அட கர்மம் முடிச்சவங்களா, பேய பேய்னு எப்படா நிரூபிக்க முடியும்? உங்களால முடியும் பாஸ். நீங்க பாக்காத கால அவங்கள பாக்க வைங்க, நம்பிடுவாங்க. எப்படிரா? அதாவது பாஸ், நீங்க பாக்காத கால அவங்கள பாக்க வைங்க, நம்பிடுவாங்க. இப்ப எனக்கு அந்த பணம் முக்கியம் இல்ல, உன்னை பணமாக்குறதாண்டா முக்கியம். டேய், இப்பெல்லாம் உங்ககிட்ட ஒரு சேஞ்ச் தெரியுது. சேஞ்சா? என்ன சேஞ்ச்? இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. சும்மா கதை. பெண்கள் எப்ப ரொம்ப அழகா இருப்பாங்க தெரியுமா? நீயே சொல்லு. ஒண்ணு, அவங்க கர்ப்பமா இருக்கும் போது. இன்னொன்னு, யாரையாவது காதலிக்கும் போது. பாஸ் பாஸ், என்ன மாரிசா இப்படி சிரிக்கிற? உங்கள் விரோதிகளுக்குள்ளேயே தகராறு நடக்கின்றது. எதுக்கு? தங்களை மலையுச்சியில் இருந்து தள்ளிவிட்ட கில்லர் பாண்டி என்ற பேடி உங்களை இங்கு பார்த்ததும் பேய் என்று நம்பி பயந்து போயிருக்கின்றான். எப்படியாவது பேயா? உயிரோட இருக்கிற என்ன பார்த்து எதுக்கு ஒரு பேயின் பயப்படணும்? மாரிசா, இதெல்லாம் உன்னோட வேலை தானே? ஆம் தாயே. அங்க என்னடா பாக்குறா? அதானே, ஆள் எல்லாம் தனியா பேசிட்டு இருக்கா. செவர பார்த்து பேசுறா. செவரு பேசுமா? பைத்தியம் பைத்தியம். டேய், அத நீ சொல்லாத. உடனே திரும்பி பார்க்காதீர்கள். இப்பொழுதும் அவர்கள் அந்த ஜன்னலுக்கு வெளியே நின்று கொண்டு உங்களை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் தனியாக பேசுவதாக எண்ணி குழம்பி போயிருக்கிறார்கள். நட்டு கேண்டவளுக்கு நாட்டாம கொடுத்தா தட்டும் கிடைக்காது, துட்டும் கிடைக்காது. நான் வேணா ஸ்பேனர் எடுத்து வந்து நட்டை டைட் பண்ணிட்டுமா? இவனை கொன்னுட. விட்டு லூஸ். இவன் லூஸ் இல்லடா, அவதான் லூஸ். அவ லூசுங்கிற விஷயத்தை உடனே ஐயாட்ட சொல்லி வீட்டை விட்டே துரத்தணும். வெரி குட். ஐயா எங்க இருக்காருன்னு போய் பாத்துக்கா. அவர்களோட நன்மையிலும் சற்று விளையாட உங்கள் அனுமதி கிடைக்குமா? இந்த குடும்பத்தோட நன்மைக்காக நீ அவங்களோட எவ்வளவு வேணாலும் விளையாடலாம். நன்றி தாயே. இந்த மாரீச்சன் விளையாடி நீண்ட காலமாகிவிட்டது. சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னடா சூப்பர்? ஐயோ மறந்துட்டேனே. அது அது நாம சீதா வீட்டு விட்டு துரத்துற பத்தி சீரியஸா பேசிட்டு இருக்கோம், நடுவுல வந்து குழப்பறான். ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஐயா நல்ல மூட்ல தனியா உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்காரு. நான் வேணா முதல்ல போய் பேசட்டுமா? உளறாதடா, உனக்கு என்ன தெரியும் பேசுறதுக்கு? நான் தான் ஜென்டில்மேன். நான் இந்தியன். அப்ப நான் அண்ணியனா? ஐயோ, ஏன்டா படம் பேரெல்லாம் சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? நான் போய் ஐயாவை பார்த்து விஷயத்தை எடுத்து சொல்லி பக்குவமா பதனமா அந்த சீதாவை வீட்டை விட்டு எப்படி விரட்டுறதுங்கிறத பத்தி பேசிட்டு வந்துடுறேன். இந்த திருப்பதிக்கு அளவு ஊத்துற மாதிரி கேவலப்படுத்தி விடாத. இப்ப பாருடா. போ. ஐயா. என்னடா? கொஞ்ச நாளா என் மண்டையில ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஐயா என் தலையில களிமண்ணுங்க. அதான் இருக்குன்னு ரொம்ப நாளா தெரியுமே. போடவில்லை ஐயா. ஐயோ, என் தலையில களிமண்ணுங்க. இது பாருங்க, நல்ல பாருங்க. கண்ணு கூசுது. போட. களிமண்ணுங்க. மண்டையில களிமண்ணா? அதான் ஊருக்கே தெரியுமா, இதை சொல்ல வந்துட்டான். என்னப்பா ஜென்டில்மேன், ஓகேவா? அது விஷயத்தை எடுத்து சொன்னேன்.
ஒரு மாதிரி பக்குவமா வந்தது. இருந்தாலும் நீ போய் சொன்னீன்னா இன்னும் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் சாங்கா இருக்கும். என்ன களிமண் 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 கீழிமா உனக்கு என்ன ஐயா? உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, ஆனா எனக்கு இல்ல. வேற யாருக்கு? நம்ம சீதாக்கு. சீதாவை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசின நாக்க இழுத்து முடிச்சு போட்டுருவேன். என்னடாச்சு உனக்கு? என்னடா தம்பி நாக்க வெளியே விட்டு நாயனை வாசிட்டு இருக்க? என்ன உள்ள உனக்கு அளவு கூட்டிட்டாங்களா? நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா? நீங்க 2 பேரும் வேஸ்ட். நான் அறிவு. வெரி குட். நான் போய் உள்ள கமுக்கமா உட்கார்ந்து பேசிட்டு வரட்டுமா? போயிட்டு வா, நாங்க இங்கேயே இருக்கோம். மீட்டர் போட்டுக்க. வா 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 வா. ஐயா, நான் எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன்? இதுக்கு தானா பாத்ரூம் அங்க இருக்கு. போ. மன்னிக்கணும் ஐயா. ஒண்ணு தெரியுமா? எல்லாம் தெரியுதுடா, போடுறாத. ஐயா, ஒரு விஷயத்தை உங்க காதல போட. டேய், முதல்ல டிராயரை ஒழுங்கா போடுறா, இடியட். என்ன போடுறாத? என்னடா 3 பேர் 3 காக்கா தூக்கிட்டு போச்சா? அறிவு உள்ள போய் அறிவு அவுத்து விட்டியா? ஐயா, உள்ள டிராயர் அடிக்கடிக்கு அவுத்து விட்டாரு. யமலோகத்துக்கு அனுப்புறதுக்கு வழியை பாடுறானா எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். பாதி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பக்கத்து பந்தியில பாய் போடப்படாது. நான் யாரு? பாண்டி, கில்லர் பாண்டி. சிந்தாம சதராம கொந்தாம கொதராம கொலை பண்றதுல பேரு போனவன். பேசும்போது நல்லா தான் பேசுற, செய்யும் போது கொட்டை விட்டுறியே. வெள்ளிக்கிழமை அறுக்கிறாடு சமயத்துல விக்காம போறது இல்லையா? அது மாதிரிதான் எங்க அண்ணன் பிளான். வெரி குட்ரா. என்ன குட்டியாட்டு கறின்னு குறைச்சி எடை போட்டுறாதீங்க. இப்ப பாருங்க என்னுடைய பிளான் என்னன்னு. கதவுல லைட் எரியுது. 440 வோல்டேஜ் கரண்ட் இருக்கு. அந்த சீதா பொண்ணு கைதுல பட்டதும் சங்குதான். போனதும் சொல்லி அனுப்புறான், ஒப்பாரி வைக்க வந்து சேருங்க. கரெக்ட். சரி சரி சரி, அந்த சீதா பொண்ணு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. யாரும் இங்க கூட்டம் போடாதீங்க, எல்லாம் போயிருங்க. போ போடா, நீ போடா. அறுக்க போற ஆடு மாதிரியே தலைய வச்சுக்கிட்டு. இந்த வாட்டி என் பிளான்ல இருந்து நீ தப்பவே முடியாது. இத வச்சு பார்க்கும்போது எரிஞ்சிச்சு. என்ன ஆயிருக்கும்? செக் பண்ணி பாப்போம். டேய், என்னடா இங்க சத்தம்? ஐயோ, வர வர இந்த அறிவழகம் தொல்லையை தாங்க முடியலையே. சீதா, நம்ம வீட்டுல உன்னை பத்தி ஆளாளுக்கு ஒரு மாதிரி பேசுறாங்க. என்னையா? என்னன்னு? சில பேரு பைத்தியங்கிறாங்க, சில பேர் பேய்ங்கிறாங்க. இது ரெண்டுல எது நீ? நானா? பைத்தியம் பிடிச்ச பேய். அப்படியாடே? இந்த நான் பாசிட்டு சொல்லிடுறே. என்னடா? அந்த சீதா பொண்ணு கார்ல வந்துகிட்டு இருக்கா. அதத்தாண்டா எதிர்பார்த்தேன். சிந்தாம சதராம கொந்தாம கொதராம அவளை கொலை பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அவ ஆக்சிடென்ட் ஆகி தான் சாகணும்னு அவ தலையில எழுதி இருந்திருக்கு. நம்ம கையில என்ன பாஸ் இருக்கு?
என்ன நடந்தது? எனக்கு வண்டி நிறுத்தின? ஸ்டார்ட் பண்ணி போ. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நம்ம கண்ணு தெரியல திஷ்டி பூசணிக்கா உடஞ்சி செதறின மாதிரி செதறின கார் எப்படா ஒன்னா சேர்ந்துச்சு? அத்தேன் பாஸ், எனக்கு தெரியல. அன்னைக்கு இந்த பொண்ணு கால் இல்லாம நடந்து வந்துச்சுன்னு சொன்னியே, அப்ப கூட நான் நம்பல பாஸ். இப்ப நீ நம்புறியா? நம்புறேன் பாஸ். இந்த வீட்டுல ஏதோ ஒரு மர்ம இருக்குடா. கில்லர் பாண்டி சற்று குழம்பி போயிருக்கிறார். அவனை மேலும் குழப்புவோமா? அண்ணே, என்ன நான் என்ன பேயா பிசாசா? எதுக்கு பயப்படுறீங்க? என்னன்னு? ஒண்ணு இல்ல, ஒரு கால் ரெண்டு காலும் இல்லையோன்னு நினைச்சோம், இருக்குது. இப்ப பயம் எல்லாம் போயிடுச்சா? பயமா? எங்களுக்கா? நாங்கெல்லாம் பயத்தை பஞ்சாமிரதமா சாப்பிடுறோம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் வரீங்களா? எந்த விஷயமா இருந்தாலும் எங்க பாஸ் கிட்ட இங்கே வச்சு சொல்லத்தா. என்னன்னா இது? தங்கச்சி ஏதோ சொல்லணும்னு ஒத்த கால்ல நிக்குது, போயிட்டு வரோம்டா. தாராளமா போங்க பாஸ். வாங்க. ஓகே. பச்சி தனியா பாச கூட்டு போகுது, என்ன போதோ? வாங்க. வரேன். வாங்கன்ட்டு கதவை சாத்திட்டு போறேன். பெரிய பள்ளத்தாக்குல மாட்டிக்கிட்ட, காப்பாத்துங்க. சீக்கிரமா வாங்க, வீட்டுல யாருமே இல்லையா? சீக்கிரமா வாங்க சார், காப்பாத்துங்க. பெரிய பள்ளத்தாக்குல மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் சார், காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க. பள்ளத்தாக்கா? எங்கடா பள்ளத்தாக்கு? நீங்களே பள்ளத்தாக்குல நிக்கிறீங்க. என்ன குடிச்சுட்டு வந்து உளறிட்டு இருக்க? பேசாம போய் ஒரு ஓரமா படு. கூட்டு போட எனக்கு இருக்கு போயில. வாடா. என்ன பாஸ்? என்ன பாஸ், உயிரை கையில புடிச்சிட்டு பள்ளத்தாக்குல தொக்கிட்டு இருக்கேன், காப்பாத்துறா. இது பள்ளத்தாக்கு இல்ல பாஸ், கரதேன் பாஸ். ஆமாடா, வாங்க பாஸ் போவோம். இந்த வீட்டுல பேய் நடமாட்டம் இருக்கு. இப்படியே உயிரை கையில பிடிச்சு ஓடி போயிருவோம். வா வா. டேய், கரெக்ட். இதுதான் சரியான நேரம். கேட்டு திறந்திருக்கு. ஒருத்த மூஞ்சியை ஒருத்தன் பார்க்காம ஓடி போயிருவான். ஆமா புரியுதா? ஆமாடா பாஸ். என்னடா? ஆமா, லக்கேஜ் பேக்கேஜ் இது பெரிய பில் கேட்ஸ் கட்டு கட்டா டாலர் வச்சிருக்கிறேன். நானே உயிர் போயிருமோன்னு உறைஞ்சு போய் நிக்கிறேன். பேசாம வாடா. சரி பாஸ். ஏண்டா நானே உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். அபசகுண மாதிரி பின்னாடி பிடிச்சி ஏண்டா இழுக்கிற? பாஸ், என்ன யாரோ பின்னுக்கு பிடிச்சி இழுக்கிறா பாஸ். ஒன்னையுமா? ஆமா பாஸ். டேய், எல்லாம் அந்த குட்டி பிசாசோட வேலை. தம்மா துண்டு இருந்துகிட்டு என்னென்ன வேலை கட்டுறா பத்தியா? ஆமா பாஸ். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க நம்ம இருக்கப்படாது. கண்ணை மூடிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சோம்னா நாம சந்திக்கிற இடம் மேட்டுப்பாளையமா தான் இருக்கணும். ஓகேவா? வாடா. என்னடா 1 2 3 சொல்ல பெரிய ஒலிம்பிக் பிளேயர் 1 2 3 சொல்றாரு. ரெடி 1 2 3 வாடா. பாஸ், நம்ம ஓடியா அந்த ஓட்டத்துக்கு நேரம் மேட்டுப்பாளையம் வந்திருப்போம்ல பாஸ். முட்டா பையல, நாம ஓடியாந்த இந்த மாரத்தான் ஓட்டத்துக்கு இந்நேரம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டே தாண்டி இருப்போம்டா. கண்ணை திறந்து பாருடா. பாஸ், ராத்திரி முழுவதும் நம்ம இங்கதான் ஓடி இருக்கோம் பாஸ். ஆமாடா, பொழுதே விடிஞ்சிருச்சு. ஐயோ, மறுபடியும் இருட்டிருச்சுடா. ₹1 கையில இல்ல. அதுக்குத்தான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். எங்கிட்ட நம்ம வேலையை காட்டினோம்னா அவங்க டபாய்ச்சிடுறாங்க. அதனால அந்த விளையாண்டுட்டு இருக்கான சின்ன பையன், அவன் கழுத்துல இருக்க செயினை லவட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். பாஸ், எங்கன்னே பற்றும் இருக்கு. வா வா வா. ஓடுங்கடா. வர்றான பாரு. வந்துட்டேன், கிட்டக்க வந்துட்டேன். தம்பி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? திருடன் போலீஸ் விளையாட்டல அங்கிள். அப்படியா? போலீஸ் திருவிளையாட்டாண்டா. ஆமா, நீ போலீஸா திருடனா? திருடன் அங்கிள். நாங்களும் திருடங்கதான். ஆனா நாங்க நெஜ திருடங்க. வாயக்கிய திறந்து ஏதாவது சத்தம் கித்தம் போட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை கொன்றுவேன். டேய், ஓகேவா? ஓகே பாய். ப்ளீஸ். டேய், ஸ்மைல் பண்ண சொல்றான்டா. Thank you. எதுக்கு தம்பி, எதுக்கு எங்க ரெண்டு பேரும் சிரிக்க வச்சு போட்டோ எடுத்த? என் செயினை திருட நீங்க தான் போலீஸ் கிட்ட மாட்டி விடுங்க அங்கிள். பாஸ், பயவலிய விவரமா இருக்கு பாஸ். மரியாதை செயினை கொடுங்க. தொலைஞ்சதாவே இருக்கட்டும். இது போலீஸுக்கு, இது பேக்கெட் மணிக்கு. வரட்டா? யாரா நீங்கெல்லாம்? இவன் என்னத்துக்கு விக்கிறான்? அவர் விக்கலிங்க, அழுகிறாரு. ஏன்? அந்த ஒரு பொண்ணு செஞ்ச தப்புக்கு எங்க எல்லாரையும் நீங்க யாருன்னு கேட்கலாமா ஐயா?
ஓடி போய் கண்ணாலம் கட்டிக்கிட்ட பொண்ணோட உறவுக்காரங்க போல இருக்குது. நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படின்னா தப்பு பண்ணாவா? காதலிச்ச பையனோட கம்யூனிட்டா அவ்வளவுதானே. ஐயா நீ கோவமா அடிச்சு துரத்துனீங்க. டேய் அன்னைக்கு நான் வேற ஆளு, இன்னைக்கு நான் வேற ஆள்டா. அதான் நட பேச்செல்லாம் மாறி இருக்கு. அதுக்கு என்னன்ற? ஐயா ஒண்ணு இல்ல டேய் ஐயா எப்படி பேசுனேன்னு நமக்கு அதுவா பிரச்சனை, எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. ஐயா நீங்க பெரியவங்க, எப்படி வேணாலும் பேசலாம். சீமாண்டா அவன் அர்த்த வச்ச வஞ்சிர மாதிரி என்ன அழகா சொன்னா பாத்தியா அவன்? என்னங்க அவர் அர்த்த வச்சு வஞ்சிரதல்ல சொல்றாரு. ஏதோ உதாரணத்துக்கு சொல்றாரு. நீ போய் உன் பொண்ணை கூட்டியா? ஐயோ என் பொண்ணு இல்லைங்க, இவர் பொண்ணு. அத்தேதான் எனக்கு நீ எனக்கு கத்து கொடுக்குறியா? அவன் பொண்ணு நான் உன் பொண்ணு மாதிரி தானே, அந்த அர்த்தத்துல சொன்ன நான். எப்படியா? சூப்பர் சூப்பர். ஐயா அதுக்கு கொஞ்சம் காசு செலவாகுமே. எவ்வளோ? ஒரு 50,000 ரூபாய். அப்ப வேணாம் விடு, எங்க இருந்தாலும் வாய்க்கா. ஐயா சொல்றதான் கரெக்ட். என்ன கரெக்ட்? ஓடி போனது ஏன் பொண்ணு. அம்மா சும்மா கூவாத, போய் உன் பொண்ணை இட்டா. பொண்ணு சரி, இந்த இட்டான்றது யாருங்க? கூட்டிக்கின்னு சொன்னப்பா. அது அப்படியே சொல்லிருக்கலாம். உனக்கு என்ன வேணும்? சூப்பர் சூப்பர் சூப்பர். வாழ்க தமிழ். நல்லா இருக்கிறான்டா அவன், சால் காட்டஸ் பாக்ஸர் மாதிரி. அண்ணாத்தை கொஞ்சம் பெருசா வந்திருக்குமோ? அப்பா சமய கிட்ட ஊடு கணக்காக்குது. பாஸ் குட் மார்னிங் பாஸ். சாரி 5 நிமிஷம் லேட்டு. இந்தாங்க. என்னது? அர்கம்புல் ஜூஸ். என்னத்துக்கு? சக்கரைக்கு. டேய் சக்கரைக்கு கரும்பு ஜூஸ் குடிக்கணும்டா. கரும்பு ஜூஸா? ஆமா சரி, அதை விட துண்டத்துக்கு நாஸ்தா என்ன பண்ணி வச்சுக்கிற? பாஸ் ஸ்டீம் ஸ்பினச், கிரீன் சாலட், பாiled வெஜிடபிள்ஸ் அண்ட் கிளியர் சூப். இத்தனை தூரமா இருக்கலாம் நம்ம வீட்டுக்கு நாஸ்தா துண்ண வராங்களா? தமாஸ் பண்ணாதீங்க பாஸ். எப்பவுமே நீங்க வழக்கமா சாப்பிடுற கீரை கடைசலும் அந்த வேக வச்ச காய்கறியும். நிறுத்து. இந்த ஆடு மாடு சாப்பிடறதெல்லாம் விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன். நாக்குக்கு ருசியா என்னாக்குது அதை சொல்லு. பாஸ் உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் 65. அச்சன்னா உடம்ப பத்தி கவலைப்படுறவன் எவனாவது கோயை துண்ணுவானாடா? கோய் தோல்ல எவ்வளவு கொழுப்புக்குது தெரியுமா உனக்கு? சூட்ட கலப்பி விட்டுரும். சரி பாஸ் என்ன வேணும் சொல்லுங்க, பண்ணி தரேன். நீ என்ன பண்ணணும்னு சொல்றேன் கேட்டுவா. நல்லா மிளகாவை கிள்ளி போட்ட துவா போட்டு புளிய கரைச்சி ஊத்தின காணாங்கத்தி குழம்பு, வறுத்து வச்ச வஞ்சரம், மார்க்கெட்ல நண்டு கிடைக்குதான்னு பாரு. இல்லன்னு வச்சுக்கோ வெங்காயத்தை போட்டு பெரட்டினா ஏலா பண்ணி வை. என்னமோ தெரியல பாஸ், உங்க டேஸ்டும் மாறி போச்சு, பேச்சும் மாறி போச்சு. ஏன் உனக்குண்ணா? இல்ல ஒரு சந்தேகம். வேலையில இருக்கணும்னு ஆசைப்படுற தொழிலாளி முதலாளிய சந்தேகப்படக்கூடாதுரா. இல்ல பாஸ், நீங்க என்ன வேணா பேசுங்க, என்ன வேணா சாப்பிடுங்க பாஸ், செஞ்சு தர என்னோட வேலை. அது கொஞ்சம் உப்ப கம்மியா போடு. உப்ப கம்மியா போடுறதா? ஐயோ அப்பா, அந்த ஊட்டி எஸ்டேட் விட்டு வெளியில வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிருச்சு. டேய் அந்த ஏசிய போடுறா பாஸ். இருந்தாலும் உங்களுக்கு ஏத்தந்தேன் பாஸ். என்னடா டேய், ஊட்டி கிளைமேக்ட்ல உடம்பு செட் ஆயிருச்சுடா. எங்க போனாலும் அந்த கிளைமேக்டே மெயின்டைன் பண்ணு போல இருக்குடா. அவ்வளவுதானே, பேசாம இருக்கிற காசுக்கு ஒரு ஏசிய வாங்கி மாட்டிடுவோம். அதை எங்க பாஸ் மாட்டுறது? டேய் இதுல என்னடா பிரச்சனை? வாஸ்து பிரகாரம் வடக்கு மூலையில தான்டா மாட்டணும். ஃபர்ஸ்ட் நீங்க மார்க்க போடுங்க. டேய் இந்த செவத்துல இந்த சைஸுக்கு நீ பேத்து எடுத்துட்டேன்னா அதுக்குள்ள கரெக்டா ஏசி மாட்டலாம். ஓகே பாஸ், அங்க பாருங்க. என்னடா என்ன பாஸ்? இது என்னடா பாஸ்? டேய் பேங்க் கஜானாடா. அந்த பைய எடுத்து சீக்கிரமா வாடா. வாடா வந்துட்டு பாஸ். வேகமா வாடா. பாஸ் இந்த பீரோல எப்படி பாஸ் திறக்கிறது? ஏய் பல்லவனுக்கு புல்லு ஆயுதம், எனக்கு இந்த அம்பு ஆயுதம்டா. அம்பு பாஸ். டேய் என்ன பாஸ் உங்க பவரே பவர். டேய் இது ஏன் பவர் இல்லடா, இந்த அம்போட பவர். எங்க கட்டான் திறக்குது. ஐயோ பணத்தை பாறா, கட்டு கட்டா போடா. ஐயோ நகர ஆட்டு பிடிக்காதவ காத்து கிடந்தோம். ஐயோ நம்ம கஷ்டப்பட கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்காங்கடா. பணத்தையே கண்ண காட்ட மாட்டேங்கன்னு முருகனை திட்டிட்டேன்டா. இவ்வளவையும் காட்டுறது தாண்டா முருகன் நம்மள சோதிச்சிருக்கான். எவ்வளவு பாஸ் எடுத்துக்கிற? ஏய் கணக்கினடா கணக்கு. எவ்வளவு முடியுமா இருடா. வாடா இந்த பின்னாடி இன்னும் கொஞ்சம் எடுத்துருக்கலாமேன்னு ஃபீல் பண்ண கூடாதடா. இவ்வளவு பணம் இருக்கே, இதுல எவ்வளவு இருக்கு? காலையில பேப்பரை பார்த்தா தெரிய போகுது. இவ்வளவு பணம் கொள்ளைன்னு கொட்டை எழுத்துல போட்டுக்க போறான். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோண்டா. ஏடா அங்க போயிடா. எடு அதுல இருக்கிற எல்லாத்தையும் எடு. நான் இதுல கொஞ்சம் எடுக்கு, அதை எடுக்கிறேன். இந்தா இந்தா பாஸ். வந்த வழி மறைஞ்சு போச்சு பாஸ். அதான்டா பெரியவங்க சும்மாடா சொல்லிருக்காங்க. 4 காசு வந்த உடனே உனக்கு வந்த வழி மறந்து போச்சா? மறக்கல பாஸ், மறைஞ்சிருச்சு. என்னடா மறைஞ்சு? ஐயோ டேய் உண்மையிலே மறைஞ்சிருச்சுனா இப்ப எப்படி வெளில போறது? மின்னுக்கு கோடு பட்டியல அதே மாதிரி போய் போடுங்க. ஓகே ஐயோ ஓப்பனாலே. ஐயோ ஒண்ணுமே ஆகலையே, இப்ப என்னடா பண்றது? டேய் ஏதாவது மந்திரம் கிந்திரம் சொல்லணுமா? பாஸ்
அண்டாக்கா கசம் அல்கா கசம் திறந்து விடு திசை. இது அலிபாபா மந்திரம்டா. பாஸ் அந்த அம்பா ஏட்ட கொடுங்க பாஸ். மதுரை மீனாட்சி காளியத்தா மாரியத்தா கருப்பசாமிக்கு ஒரு கடையை வெட்டி பூஜையை போட்டோம்டா. முதல்ல வெளில போடா. நீ போடா. சாந்திர கடவுளே ஏசிக்குன்னு ஓட்ட ஓட்டம் இங்க உண்மையாவே ஏசி நிக்கிறாரு பாஸ். இப்ப என்னடா பண்றது தெரியலையே பாஸ். இவரு வேற புண்ணிய வச்சு கும்பிடுறாரு. சார் இங்க பாருங்க சார், ஸ்டேஷனுக்குள்ளே ஓட்ட போட்டு உள்ள வந்துட்டானுங்க. யாரா நீங்க? என்ன பண்ணிக்க தெரியுமா சார்? நாங்க ரூட் மாதிரி வந்துட்டோம், கொஞ்சம் வழி விடுறீங்களா? எஸ்கேப் சார் தெரியுங்க சார். புரிய அவங்கள. அப்பா நல்லா தான்பா கட்டிக்கிறான், சொக்கதாங்குது. அது Good morning, sir. Sir, today you've got many appointments, sir. யார் அவங்க? யாரும் இல்ல சார், இன்னைக்கு உங்களோட ப்ரோக்ராம பத்தி தான் சொன்னேன். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஊட்டோட டாக்குமெண்ட்ஸ் தானே சார்? எல்லாம் லாயர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் தான் அவரோட அப்பாயின்மெண்ட். அடுத்த வாரமா? ஆமா சார். ஏன் இன்னைக்கு வர மாட்டாரா? இன்னைக்கா சார்? இன்னைக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட மீட்டிங்ஸ் இருக்கு. ஐயோ அதெல்லாம் விடுமா, தனியா துடுப்பு போட்ட மாதிரி உடம்பெல்லாம் வலிக்குது. இன்னைக்கு நான் ரெஸ்ட். அப்பால வக்கீல மட்டும் வர சொல்லு. என்னது அப்பால வக்கீலா? கோவை மாவட்டம் ஊட்டி ராமவிலாஸ் எஸ்டேட் சீமான் லேட் கோதண்டராமனின் ஒரே வாரிசான ஐயா என்னவோ பண்ணுது தொண்டையில. பாஸ் தண்ணி சாப்பிடுறீங்களா? ஒரே வாரிசான ஆத்தான் பட்டிட்டீங்களா? மேல படிங்க. ராஜாராமனாகிய நான். எங்க நீங்க எப்படிங்க ராஜாராமாவீங்க? ஐயா தான் ராஜாராமே. என்ன கொஞ்சம் படிக்க விடுறீங்களா? அதுல என்ன எழுதிக்குதோ அதை படிக்கிறாரு. சீக்கிரம் விஷயத்தை மட்டும் படிங்க. எனக்கு சொந்தமான சொத்திலிருந்து 1/3 பங்கை என் தந்தைக்கு மாறுவலி ஏற்பட்ட போது மான்கொம்பு அரைத்து தடவி விட்ட எனது ஒன்று விட்ட ஒண்ணுக்கும் உதவாத உறவினர்களான காசி, திருப்பதி, அறிவழகன் ஆகியோருக்கு போய் சேரும் என்றும். ஐயா மொத்த சொத்துல 1/3 பங்கு எங்களுக்கா? ஐயா உங்களை வாழ்நாள் முழுதும் மறக்கவே மாட்டேன் ஐயா. பரம்பரையாக பாலூற்றும் பெருமாளுக்கு அவர்களின் விசுவாசத்தை பாராட்டி மாடு கட்டி இருக்கும் இடம், அது மேயும் புல்வெளி, அவர்கள் குடியிருக்கும் வீடு ஆகியவற்றை ஆண்டு அனுபவிக்கும் உரிமையும், சமையல் வேலை செய்யும் செஃப் ஸ்ரீராமுக்கு சமய கட்டம் செவர்லேக்காரமா கரெக்டா சொல்றீங்களா? அடுத்து படிக்கிறேங்க. தோட்டக்காரன் காத்தமுத்துவுக்கு தோட்டமும் துறவும், முறைவாசல் முத்துவுக்கு 3 வீடும் தோட்டமும், ஆத்மன் வடிவேலுக்கு வாழ்க்கையின் எஸ்டேட்டும், எல்லாத்தையும் படிச்சிட்டீங்களா? ஒண்ணு பாக்கி இல்லையா? இல்ல. அப்ப கீங்க. ஐயா இது நீங்க சொல்லி எழுதுனது. நான் தானே எழுத சொன்னேன். ஆமா. இப்ப நானே தான் கீக்கவும் சொல்றேன். கீங்க. ஐயா இது உயிலு. கீயா நல்ல கீ. தாரா கீ. அப்படிதான். ஐயா இதுக்கு பேரு தான் படிச்சு கிளிக்கிறதா? அப்பால அந்த உயில பட்டவன அப்படியே ஆடி போட்ட மாட்டானே அவன். பால்காரன்ல இருந்து பயக்கடைக்காரன் வரைக்கும் எல்லாருக்கும் சொத்தை பிரிச்சு கொடுத்துருக்கான். நான் கூட போறதும் ஒருத்தன் கடல்லையும் வெயிலையும் அவதி போறான்னு தோணுச்சா அவனுக்கு? அப்புறம் சும்மாவா இருந்த நீ? நானு அப்படியே டாரா கீச்சுக்கிறேன். அப்போ சொத்து முழுக்க உனக்கு தான் சொல்லு. எனக்கு இல்லப்பா, நமக்கு. கீச்சதும் பெஜார் ஆயிட்டு இருப்பானுங்களா? பேஜாராட்டானுங்களா? அப்படியே மண்டே பிச்சுக்கிறானுங்க. பிச்சு பிச்சு ஓமாண்ட மாதிரி ஆடு போல. ஆனா இதெல்லாம் வேற தெரியுமா உனக்கு? உங்க ஊர் பழங்கி பெட்டியில நிறைய பாத்துக்கிறேன். அந்த பெட்டியில நடுராத்திரிக்கு மேல மின்னேட்டுமா அந்த பெண் வருகிறா. யாரங்க? இங்கிருந்து வரியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நீங்க எப்படி செய்வீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அட ஆமாங்கன்னு நான் கூட எதிர்பார்க்கல. சொந்தக்காரங்கல இருந்து வேலைக்காரங்க வரைக்கும் உயிரை எழுதி வச்சிருக்கீங்களே, உங்க சொந்த மகனுக்கு ஏதாவது எழுதி வைக்கணும்னு தோணலையா? மவனா என்ன வீட்டை விட்டு விரட்டி தலை முழுன உடனே எல்லாத்தையும் மறந்துட்டீங்களோ? நியாயமா பார்த்தா இந்த குடும்பத்தோட ஆண் வாரிசு அவர்தான். அவர் நினைச்சா இந்த சொத்து யார் கைக்கும் போகாம கேஸ் போட்டு தடுத்து நிறுத்த முடியும். கலங்க வேண்டாம், அவர்களை பற்றி விசாரியுங்கள். புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லு. மெர்ஸ்லாவாம மேட்ரை நான் கண்டுக. அவனுக்கு வக்காலத்து வாங்குறியா? நீ யாரு? நானா? நான் அவரோட பொண்ணு, உங்களோட பேத்தி. பேத்தியா?
அப்புறம் என்னத்துக்கு வேலைக்காரி மாதிரி இந்த வீட்டுக்கு வந்த? நீங்க தான் அந்தஸ்து பாக்குறவராச்சே. கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசை மாத்தணும்னு தான் பிஏவா உள்ள வந்தேன். அன்னைக்கு கோவம் வச்சு துரத்தி விட்டான். அதனால அப்பம் புள்ள உறவு இல்லாம போடுமா? தாத்தா சரி விடு. உன் அம்மா அப்பா என் புள்ளைய மருமவள எங்க இருக்கான்னு சொல்லி போய் கூட்டிடலாம். உண்மையாவா சொல்றீங்க? அவங்க வந்தா மன்னிச்சு ஏத்துப்பீங்களா? போமா, நீ என்ன பத்தி சரியாவே புரிஞ்சுக்கல. அந்த பரதேசி பையன் பால்கார பெருமாளையா மன்னிச்சு வீட்டுக்குள்ள விட்டேன். நான் பெத்த புள்ள. இப்போ உன் அப்பாவும் ஆத்தாளையும் நான் கூப்பிட்டேன்னு கூட்டியா வரட்டும். வந்த அப்புறம் தெரியும் இந்த தாத்தா யாருன்னு. தாத்தா யூ சோ ஸ்வீட். என்னப்பா இடும்பா குழந்தை என்ன கிள்ளிட்டு போகுது? சில்லி கேர்ள். அடுத்த போல நீ என்ன பண்ற? அவங்க அப்பா அம்மாவை பிடிச்சி அரைச்சு வைக்கிறேன். நீயே தமிழ் சினிமா நிறைய பாப்பியா? ராமா, இது நாள் வரைக்கும் எனக்கு துணை இருந்த மாரிஸ் எனக்கு ஆபத்து. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீதான் ஒரு வழி காட்டணும். இந்த ராமபாணம் அபார சக்தி கொண்டது. ஆபத்து நேரத்தில் பேருதவியாக இருக்கும். இதனால் நல்லவர்களுக்கு நல்லதும் தீயவர்களுக்கு தீயதும் நடக்கும். ராமா, எங்க வச்சு? என்ன தேடிட்டு இருக்க? வீடே வெறிச்சோடி கிடக்குது. யாரையும் காணோம். எல்லாரும் எங்க போயிருக்காங்க? எல்லாரையும் அந்த இடும்ப கடத்திட்டு போயிட்டான். இடும்ப கடத்திட்டு போயிட்டானா? யார் அந்த இடும்ப? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இங்க தானே ராமபாணத்தை வச்ச. எங்க போச்சுனே தெரியலையே. ராமபாணமா? என்ன? ஒரு அம்பு கோல்டன் கலர்ல இருக்கும். பாத்தியா? எங்க போச்சோ? கோல்டன் கலருங்கறா, அம்புங்கறா. ஐயோ ஐயோ, இவனா? என்னப்பா இங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? வந்த வேலை முடிஞ்சு வேற வேட்டைக்கு போயிட்டு இருக்கேன்ப்பா. நிக்கிறதுக்கே நேரம் இல்ல, இதுல பேச்சு வரையாப்பா. வாங்க பாஸ், நிறைய குட்டி நம்மளுக்காக வெயிட்டிங்ல கிடக்கு. ஓ அதுவா? பாண்டியும் முத்தும் அதை எடுத்துட்டு போறத நான் பார்த்தனே. எப்படியாவது கண்டுபிடிச்சு அந்த ராமபாணத்தை வாங்கணும். அந்த டிராமா அம்பு நமக்கு எதுக்கு? அது சாதாரண அம்பு இல்ல. அது இருந்தாதான் அவங்க எல்லாரையும் நம்ம காப்பாற்ற முடியும். காப்பாற்ற முடியுமா? ஒன்னும் புரியலையே. போற வழியில எல்லாம் சொல்றேன் வா. இங்க கேட்கலாம். சார், இங்க பாண்டின்னு ஒருத்தர் தெரியுமா? பாண்டியா? அதெல்லாம் யாரும் தெரியாது. என்னங்கடி அடிக்க அடிக்க காத்துதான் புசு புசுன்னு வருது, தண்ணிய காணோம். ஐயோ, இந்த குழாய் கிட்ட எப்ப பார்த்தாலும் ஒரே ரோதனை தான். நான் பாட்டுக்கு செவனேன்னு ஆடு வெட்டி பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தேன். ஆட்டுக்கும் ஆளுக்கும் ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம்னு சொல்லி என் வாழ்க்கையே திசை திருப்பி விட்டுட்டியடா. என்ன செய்யறது பண்றதுன்னே எனக்கு புரியல. ஆமா பாஸ், இந்த அம்பு வந்ததுல இருந்தே நம்மளுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறேன் பாஸ். ஏண்டா ஏதோ கருகிற வாசனை வரல பாஸ்? உங்க தலை தீ பிடிச்சி எரியுது. முதல்ல அந்த அம்பை உங்க தலையை சுத்தி தூக்கி எறிங்க பாஸ். ஆமாடா. கொட்டுது பாஸ், தீ அணைஞ்சிருச்சு பாஸ். எவண்டி இந்த கொண்டுன்னு வருது? உங்க குத்துறாங்கல்ல, அதான் பொத்துக்கிட்டு வருது. பாஸ், நீங்க அம்ப தூக்கி போனவு அது யாரு மேலேயே குத்தி கொலவடி பிடிச்சு பாஸ். நம்மளே சொல்றாங்க. அந்த அம்புனாலதான் எங்களுக்கு வம்பு. என் பாஸ் அங்கிட்டு தூக்கி போட்டாரு. போய் எடுத்துக்க. கொஞ்சம் வழி விடுங்க. சீக்கிரம் சீக்கிரம்